ஹர ஹர மகாதேவ். பஞ்சபுத சகல பிரேத புனிதாத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. வணக்கம்மா. இப்போ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பாக போச்சு. அதே மாதிரி 7ஆம் தேதி, அதாவது 7ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அமாவாசை ஆரம்பிச்சிச்சு. மறுநாள் 9/19 அமாவாசை முடிஞ்சிச்சு. அதாவது 8ஆம் தேதி 9/19 அமாவாசை முடிஞ்சிச்சு. அதாவது சோடக்கலைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஆரம்பமாச்சுல பார்த்தீங்களா, 7ஆம் தேதி 11 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு காலையில். நைட்டு அன்னைக்கு நைட்டு அமாவாசை இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த அக்னி இதில் சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த ஒரு அக்னி ஒரு ஒரு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஒரு தாங்க முடியாத ஒரு நேரத்தில் இந்த அமாவாசை கடற்கரையில் குறைஞ்சது ஒரு 100 50 100 கூடவே இருக்கும். கரெக்டாக சொல்ல முடியல, ஏன்னா நானும் தவத்தில் இருந்ததுனால. காலையில் விடிய விடிய எல்லாருமே தவத்தில் என்னோட சேர்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஆன்மாக்களை அவங்கவுங்க உணர்ந்தாங்க. அது மாதிரி தெய்வத்தை உணர்ந்தாங்க, ஆன்மாக்களை உணர்ந்தாங்க, அவங்களுடைய துஷ்ட சக்திகளை உணர்ந்தாங்க, தனக்குள்ளே உள்ள தெய்வீக ஆற்றலை உணர்ந்தாங்க. அதனால் அது வெளிப்படையாக அவங்க அதாவது ஒரு 100 பேர் 200 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்கன்னா அவங்கள இன்னாருங்கிறது தெரியாது நமக்கு. ஆனால் அவங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தினாங்க. அந்த சக்தி மூலியமாக அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாற்றக்கூடிய தூண்டுதலுக்கும் உதவி, அந்த தெய்வத்தை உதவியாக இருந்தாங்க. அது சில பேர் தனக்கு மேலே இருக்கிறது ஆன்மாவா சாமியா அப்படின்னு தெரியாமே இருந்தாங்க. இந்த வட்டம் அவங்கக்கிட்ட இருக்கிறது தெய்வம்தான், ஆன்மா கிடையாது அப்படிங்கிறதையும் உணர்ந்தாங்க. தெய்வ பூஜைகளையும் பண்ணாங்க. அதே மாதிரி யாக பூஜைகளையும் வேள்விகளையும் கலந்து கொண்டாங்க. முக்கியமாக பித்ருலோவுக்கா பிண்டுதானம் தர்ப்பதானத்தை கொடுத்தாங்க. அவங்க கையில் கொடுத்தாங்க. கொடுக்க வச்சேங்கிறது காட்டிலும் என்னை கொடுக்க வைப்பதற்கு ஆன்மாக்கள் தூண்டுதல் மூலியமாக இந்த அத்தனையும் நடந்துச்சு. எல்லாரும் பலன் அடைஞ்சாங்க. ஆனால் இதில் ஒரு சிலர் என்னன்னா, உடனேயே தவத்தில் வெற்றி காண்கிறதோ, உடனே என்னுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திருமண பந்தமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஏடிப்படிகளாக இருக்கட்டும், அதில் ஃபஸ்ட்டு படிகளை ஏறும்போது பல துன்பங்களை கடந்து மேலே ஏற 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 தான் நம்ம மேலே போய் உச்சத்தில் போய் கால்களை பதிக்கவும் முடியும், அதை தொடவும் முடியும். அதை மனசில் அடிப்படையாக கொண்டு யாரும் செய்கிறது கிடையாது. ஒரு சிலர் என்னென்னா, உடனே தவத்தினால் எனக்கு வெற்றி கிடைக்குமா, நான் அந்த வெற்றி அடைய முடியுமா, தவத்தினாலையும் வேள்வினாலையும் நான் உடனே இது பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. 1ஆம் கிளாஸ் பிள்ளையை கொண்டு போய் கலெக்டருக்கு நீ கலெக்டர் வேலைகளை கொண்டு போய் ஜாயின் பண்ணோன்னா அது கண்டிப்பாக முடியாது. அதுக்கு படிப்பு இருக்குது, +2 முடிக்கணும், அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்கணும், அதுக்கப்புறம் கலெக்டராக இருக்கிறவங்கக்கிட்ட இவங்க ஜூனியராக இருந்து அனுபவங்களை கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட நல்ல அடுக்கம் வாங்கிட்டு பல இதுகளை வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மனிதன் கலெக்டராகவே ஆக முடியும். அதே மாதிரி எல்லா துறைகளிலையும், ஆன்மீக துறையாக இருக்கட்டும், எல்லா விதமான துறைகள்லையும் சரி, அடிப்படையில் பல பாடங்களை கற்று வரணும். அதுக்கப்புறம் குரு மூலமாக குரு தீட்சை வாங்கினதுக்கப்புறம் இது பண்ணணும். அதேமாதிரி குரு தீட்சை அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிறாங்க, நெத்தியில் கை வச்சாலும் உடம்புல பின்னாடி ஆக்கினி சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணாலும் அவங்க குரு தீட்சை வாங்கினதாக நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. குரு தீட்சை வாங்கும்போது அவங்களுக்கு இந்த ஆக்டிவேட் சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடைக்காம இருக்கிறதுக்கும், அவங்க தன்னை தானே உணர்வும் ஆற்றல் தர்றதுக்கும் முதல்ல அவசரப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்துட்டு பணம் அலைஞ்சிட்டு எதையாவது நமக்கு ஒரு பதவி கிடைக்குங்கிறதுல இருந்துட்டோ நம்ம இந்த தவநிலையை மேற்கொள்ள முடியாது. அதுக்கு தேவையானது ரொம்ப பொறுமை வேணும், பிரபஞ்ச சக்தியை ஊடுருவ தன்னம்பிக்கை வேணும், நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதெல்லாம் வேணும். வந்ததுமே உடனே எல்லாம் கற்றுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. ஒரு நீச்சல் கற்றுக்கிறது கூட பல போராட்டங்களுக்கு அப்புறம் தன்னம்பிக்கை மூலியமாக தான் அந்த நீச்சல் பயிற்சியை நமக்கு சித்தியாகுது.
முதல்ல வந்து தவநிலையை மேற்கொள்வதற்கு முதல்ல நம்மளே தயார் கொள்ள வேணும், தயாராக வேணும். தயாராக ஆக்கினதுக்கப்புறம் முதல்ல மூலாதார சக்கரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போதே பயம்னுங்கிற ஒரு ஒரு நூலளவுக்கு பாம்பு உங்கள் மேலே போனாலோ, பூரா உன் மேலே போனாலோ, பள்ளி மேலே போனாலும், எந்த ஜீவராசிகள் வந்தாலும், என் காட்டுக்குள்ளே உட்காந்து தவம் இருப்பாங்க. புலி வந்து அவங்கள அடித்து தின்னுட்டு போனாலும் பரவாயில்லங்கிற நிலையில தான் இருப்பாங்க. ஆனால் அந்த தவசக்தி உண்மையான பட்சத்தில் அது அவங்களுக்கு வளையமாக வந்து விழுந்துடும். அந்த வளையம் வந்து அவங்கள வந்து கவசம் காக்கும். அதே மாதிரி கடற்கரையில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த கடற்கரையில் எத்தனை வகையான பூச்சிகள் இருக்குது, கடல் பாம்பு இருக்குது. கடலில் வந்து கீழே உட்காந்துருந்தா வண்டுகள் ஓட்டை போட்டு காலுக்கு கீழே ஓட்டை போடும். அவங்க அசையாத நிலையில் உட்காந்து தவங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு பிஸ்தர், அதை பிஸ்தர்னு சொல்லக்கூடியது ஆசானம்ங்கக்கூடிய அந்த சிம்மாசனம், அதாவது கீழே போட்டு அந்த புளித்தோடு போடுவாங்க அந்த காலத்தில். இப்போ சிகப்பு கம்பளம் சொல்லக்கூடியதை விரித்து அது மேலே உட்காரணும். ஆனால் இன்றைய நைட்டு வந்து யாருமே எதுவுமே விரிக்கவும் இல்லை, தனக்கு பாதுகாப்பு இல்லை. வெறும் கவசத்தை போட்டு கவசத்துக்கு சில சூட்சும ரகசியத்தை சொல்லி உட்கார்ந்தாங்க. அவங்களுக்கு எறும்பு கூட கடிக்கலை. இவ்வளவுக்கு அங்கே அந்த இடம் பூரா ஒரு மோசமான இடமா இருந்தது, ஒரு பாலத்துக்கு கீழே. அதுவும் அந்த பாலத்துக்கு கீழே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாலத்துக்கு கீழே வந்து கெட்ட வைப்ரேஷனும் கெட்ட ஜந்துக்களும் கெட்ட ஒரு இதுகளும் வந்து இருக்கக்கூடிய இடம், தங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கிட்டு நாங்கள் தவங்களை மேற்கொண்டோம். தவத்தின் வழியில் எல்லாத்துக்கும் மெடிடேஷன் கூடியதை கற்றுக் கொடுத்தேன். அவங்களுக்குள்ள உள்ள தெய்வீக ஆற்றலை வெளிக்கொண்டு வந்தாங்க. ரொம்ப 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 அற்புதமாக இறைவனுடையது. அதேமாதிரி சோடக்கலைங்கக்கூடியது காலையில் 9-19 வரையும் முடிஞ்சிச்சு. அப்போ சோடக்கலையும் எல்லாருமே கையாண்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா அவங்கவுங்க துன்பத்தையும் அவங்கவுங்களுடைய கஷ்டத்தையும் அவங்கவுங்க எதிர்பார்த்து அவங்கள கொண்டே அவங்க வந்து கரையேற்ற முடியும், காப்பாற்ற முடியும். இதையும் தாண்டி அவங்களால ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதையும் வந்து இந்த தவத்தினால முறியடிக்க முடியும். அதுவும் தாண்டி அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு வந்து வேள்விகள் இருக்கு, யாகங்கள் இருக்கு, பூஜைகள் இருக்கு. அதை கொண்டு எப்படிப்பட்டவங்களையும் காப்பாற்ற வைக்க முடியும், எப்படி கொண்டவங்களையும் அவங்களுடைய ஆத்மாவை அழகாக பிரித்து இறைவனிடத்துல சேர வைக்க முடியும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, மற்றவங்கெல்லாம் தவத்தின் மேற்கொள்ளும் பொழுது பொறுமை ரொம்ப அவசியம். அதே மாதிரி கோபம் கொஞ்சம் கூட வரக்கூடாது. மனசுக்குள்ளே வந்து ஒரு அழுத்தத்தை எதுக்கும் வச்சுக்கூடாது. ஒரு திறந்த மனசு மாதிரி ரொம்ப சிரிப்பும் சந்தோஷமாக எவ்வளோ துன்பம் இருந்தாலும் இதுவும் கடந்து போகணுங்கிற எண்ணத்தோடு ஒவ்வொருத்தவங்க செயல்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக தவத்தின் மென்மையை மேல்மேலும் அடைவீங்க. சூட்சும ரகசியத்தை நீங்கள் உணர்வீங்க. ஆனால் அவசரமாக வந்துட்டு அவசரமாக போகும்போது ஒன்றுமே முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் எல்லாம் வந்து ஆசிரமங்களில் மாத கணக்கில் வருஷ கணக்கில் தவத்துக்காகவே இருக்காங்க. ஆனால் அவங்களே முழுமை பெறலை. ஆனாலும் முழுமை பெற 3 நாளில் கூட பண்ணலாம், 3 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அதுக்கு மனப்பக்குவம் ரொம்ப அவசியம்ங்கிறது இந்த வானொலியில் இந்த விஷயமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வாழ்க வளமுடன். ஹர ஹர மகாதேவ். கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறது கொஞ்சம் தெளிவாக கேளுங்கம்மா. இந்த அமாவாசை நான் இருந்து உங்களை பார்த்துட்டா ஒரு அமாவாசை விட்டு ஒரு அமாவாசை கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் இருப்பேன். நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம். இந்த ஒரு அமாவாசை விட்டு ஒரு அமாவாசைனா நான் தவங்களை மேற்கொள்கிறதுக்கு அந்த சைடு போவேன். நான் வடநாடு, அந்த நார்த் இந்தியன், உத்தரகாண்டு, யூபி இப்படி போவேன் நான். அப்போ திரும்பி வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதுக்காக. அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன அங்கெல்லாம் இருந்து வாங்கிட்டு வரணும், ரசமணியா இல்லை உத்திராட்சையா இல்லை கருமணி மாலையா இல்லை கருமணி மாலையோடைய அந்த கைத்தண்டு வச்சுருப்பேனே அதுவா, இல்லை கமண்டலமா, சிவபெருமானுக்கு சேர்ந்ததா, இல்லை தர்ப்ப மாலையா, என்ன வேணாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் இது எனக்கு தேவைப்படுதுமா நீங்கள் சொல்லலாம். எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இந்த பதிவில் ஏற்றேன். நீங்கள் தயவுசெய்து நல்லா கேட்டுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒரு அமாவாசை என்னை பார்த்தா ஒரு அமாவாசை இடையில என்னை பார்க்க முடியாது. மறு அமாவாசை என்னை பார்க்கலாம். நீங்கள் அப்படி என்னை பார்க்கணும், தொடர்பு கொள்ளணும்னா நான் எங்கெங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதோடைய பலனை இப்போ வந்து ஒரு சமீபத்தில் வந்து ஒரு குழந்தை வந்துச்சு, அதுக்கு வந்து ரொம்ப முடியல அப்படின்னுச்சு. அந்த குழந்தைய கூட காப்பாற்றக்கூடிய சூட்சும ரகசியம் சொல்லி கொடுத்து காப்பாற்ற பெற்றாங்க.
அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க இருக்கிற துன்பத்தில் இருந்து காப்பாற்றுறதுக்காகவே இந்த தாய் அவதாரம் எடுத்திருக்கேன். வாழ்க வளமுடன். ஜெய் சிவன்.